உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் எனக்கு எப்படிலாம் இருக்குன்ற மாதிரி நிறையா ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம். நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. அதை தொடர்ந்து இந்த வருடம் 2026வது வருடம் பிறக்கவிருக்கக்கூடிய பராப வருட தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, மாச பலனை தாண்டி இந்த வருஷ பலன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, அதுவும் தமிழ் புத்தாண்டு ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்த்தா 100 விழுக்காடு என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கில புத்தாண்டு அப்படின்றதெல்லாம் சும்மா, தமிழ் புத்தாண்டு தான் அக்யூரேட்டாக என்ன நடக்க போகுது, உலகம் எப்படி இருக்க போகுது, நமக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் இருக்க போகுது. ஏன்னா சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் நம்ம மாத பலன்கள் கணித்துட்டே வரோம் இல்லையா? அப்போ சூரியனுடைய நகர்வு இந்த 12 மாதங்களுக்கும் 12 இடங்களுக்கு போயிட்டு வர்றது தான் ஒரு புத்தாண்டு முடியக்கூடிய கால அளவு. அப்போ தமிழ் புத்தாண்டின் வழி நம்ம கணிக்கக்கூடிய கணிப்பு அப்படின்றது மினிமம் ஒரு 30லேருந்து 40 விழுக்காடு நமக்கு ஒத்துப்போவதாக இருக்கும். மற்றவையெல்லாம் உங்கள் சுயஜாதகம் தான் இம்பேக்ட் பண்ண போகுது. ஸோ கோச்சாரத்தெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் செய்ய போகிறது, என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, இந்த ஒரு வருடம் நான் நினச்சதெல்லாம் வாங்கிடுவேனா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கு பிடித்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, என்னவெல்லாம் செய்ய போகுது. ஆல்ரெடி 7.5 சனி வேற சொல்றாங்க, தமிழ் புத்தாண்டு பிறக்குதுன்றாங்க. நீங்க பல வீடியோல வேற யாருக்கும் தெரியாம போய் பார்த்துட்டு வந்துட்டோம் வேற சேனல்ல. நீங்களும் சூப்பர்ன்றீங்க. உங்களுக்கு நீங்க என்ன சொல்வீங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய ரெட்ரோ மக்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை ஃபேண்டாஸ்டிக்கான டைம் பீரியட். ஒரு 28 வருடத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல காலம் பறக்குது நான் குடுகுடு பொருட்டை எடுத்துட்டு வரல, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழிலதிபராக மாற போறீங்க. வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்குவீங்க. உங்களுக்குன்னு ஒரு உடைமை வாங்க போறீங்க. உங்களுக்குன்னு ஒரு போனு, உங்களுக்குன்னு ஒரு காரு, உங்களுக்குன்னு ஒரு வீடு, உங்களுக்குன்னு ஒரு லேண்டு, உங்களுக்குன்னு ஒரு கம்பெனி, உங்களுக்குன்னு எதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் இந்த வருடம் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பை குரு கொடுக்க போறார். நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு தடைகள் நிவர்த்தியாக போகுது. 10ஆம் இடம் வழுக்க போகுது. எப்பயுமே இந்த 6-10 தாங்க மேஷத்துக்கு பிரச்சனையே. அதுதான் பிரச்சனை தரக்கூடியது இந்த புதனும் சனியும் மட்டும்தான். அவங்க இயல்பாகவே ஆக்குபை பண்ணிக்கிற இடம் 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் தான். இந்த இடத்த அந்த இடத்துலலாம் குரு பார்க்க போறாரு அப்படின்ற போது ஆல்மோஸ்ட் மிகச்சரியான ராஜயோகம் உங்களை தேடி இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும். ஏன்னா 8ஆம் இடம்ன்றது வம்பு வழக்கு அதெல்லாம் தாண்டியும் சுபத்துவமாக பார்க்கும்போது சுபந்தான் நடக்கும். திடீர் நடக்கக்கூடிய விளைவுகள், திடீர் நடக்கக்கூடிய விஷயங்கள், லாட்டரி சீட்டு, யோகம், புதையல், அதிர்ஷ்டம், மறைமுக ஞானம், இறையருள் கடாட்சம், தெய்வ நம்பிக்கை, தெய்வீகத்தை உணர்தல், தெய்வத்தோடு பேசுதல்னு மேஷராசிக்காரங்க வேற லெவல் இறங்கி வேலை செய்ய போறீங்க. அந்த அளவுக்கு அதிர்ஷ்ட காற்று வீச போகிறது. 10ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. வேலைன்ற இடத்துல யாரெல்லாம் பிரச்சனைல இருந்தீங்களோ, யாருக்கெல்லாம் வேலையால் மனவருத்தம் இருந்ததோ, எனக்கு வயசாயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, இன்னும் நிறைய ஒரு இடத்துல இருக்க முடியல, ஒரு 4 காசு சம்பாதிக்க முடியலன்னு தவிக்கிறீங்களோ, அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் சிறப்பான வேலை அமைய காத்திருக்கிறது. வேலையா தொழில் அதிபராகவே ஆக போறீங்க. அந்த அளவுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு ஆளுமை பண்பு அதிகரிக்கும். 12ஆம் இடங்கள்ல போய் குருவோட பார்வை. கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்க தொழில கடல் கடந்து விரிவுபடுத்துவீங்க. செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகுது. 12ஆம் இடம் அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் இடம். உங்களை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க நல்லா. இது வரைக்கும் அந்த இடத்துல வேற சனி உட்காந்துருக்காரு. தொழிலுக்காக வெளிநாடு போறது, தொழிலுக்காக வெளியூருக்கு போறது, வெளி மாநிலத்துக்கு போறதுன்ற மாதிரி உங்களை பற்றிய புகழும் பெயரும் கடல் கடந்து போகும். ஏன்னா 4ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். அந்த 4ஆம் இடம் அப்படின்றது வண்டி, வாகனம், அம்மா அதெல்லாம் தாண்டி வித்யாஸ்தானம்னு பேர். வித்தைகள் ஸ்தானம். உங்களுக்கான சுயம் இயங்கக்கூடிய இடம். நீங்க யோசிக்கிறீங்களா, உங்க மனம், அதுதான் 4ஆம் இடம். நீங்க நினைக்கிற நினப்பெல்லாம் இந்த தடவை சக்சஸ் ஆக போகுது. இது வரைக்கும் நீங்க எனக்குன்னு ஒன்று வேணும், எனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு யூஸ்வலி மேஷம் நினைக்காது. அடுத்தவர்களுக்கே கொடுத்து ஏமாலியா உட்காந்துருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த தடவை மேஷராசிக்காரர்களுக்கு என்ன சந்தோஷம் நான் ஃபீல் பண்றேன், செல்ஃப் அனலைன்மெண்ட் நடக்க போகுது. உங்களுக்குள்ள இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சுயத்தை பற்றிய தேடல் அதிகரிக்கும். எங்க எதை பண்ணா சரியா இருக்குன்ற கிளாரிட்டிக்குள்ள வருவீங்க. நம்ம தான், அடுத்தவங்க யாரும் நம்மளுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்ற தெளிவு, செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். ஏற்கனவே மேஷம் அப்படிதான், எங்க குதிக்கிறோன்னு தெரியாம குதிக்கும். இந்த தடவை எங்க குதிக்கிறோன்னு தெரிஞ்சு குதிப்பீங்க. தெரியாம குதிக்கும் போதே ஜெயிச்சுட்டு வெளில வரீங்கன்னா, தெரிஞ்சு குதிக்கும் போது சும்மாவா விட்டுருவீங்க, பட்டையை கலப்புவீங்க. இந்த தடவை மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் 50 வயது 60 வயது யாரை கடந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த தடவை ஒரு சுறுசுறுப்பு. ஆனா அதே சமயம் விரயத்துல சனி இருக்காரு. முதல் ஒரு 3 மாதங்கள் சுப விரயங்களாக நடக்கும். விரயம் எட்டி பார்க்கும்.
சேமிப்பேனான்னு கேள்வி கேட்டீங்கன்னா என்கிட்ட ஆன்சர் இல்லை. ஆனா ஒருவேளை 8ஆம் இடத்தை குரு பார்க்கறனால சேமிப்பு பண்ணணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரும். உங்களுடைய சுயஜாதகத்தில் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் எங்க இருக்காரு, அவர் சேமிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரா இல்லையான்றதை பொறுத்து, இல்ல உங்களுடைய 8ஆம் வீடான அந்த அமைப்புல லக்னத்துல இருந்து அது எங்க இருக்கு, அது ராசிநாதன் யாரு, அவர் எங்க உட்கார்ந்துருக்காரு, யாரால் பார்க்கப்படுறார், இவ்வளவு இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் பணம் சேமிப்புன்றதை பத்தி யோசிக்க முடியும். ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம் சொல்றேன், 7.5 சனியில முதல் 2 வருஷம் சனி நிறைய கொடுப்பாரு, பாலை போடுவார், அடி அடி அடின்னு அடிக்க விடுவார். அதுக்கப்புறம் தான் டாஸ் பாலா போடுறது, யாக்கரா போடுறதுலாம் அப்புறம் தான். முதல்ல போட்டு அடிக்க விட்டுட்டு அப்புறம் தான் வேலையே பார்ப்பார். அதனால இந்த தடவை நிறைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வார்த்தையில மட்டும் கவனமா இருக்கணும். 2ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை வருது. மேஷராசிக்காரங்க வாயை ஜிப்லாக் போட்டு வச்சுக்கிறது பெட்டர். உங்கள் வாயை தோன்றதுக்குனே பல பேர் வருவாங்க. நிறைய கண்ணுப்படக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பயங்கரமா இருக்கும். 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை 10 நாள் சத்ரு சம்ஹார நாசம் பண்ணிடுவாரு. ஆனா குரு பார்க்குற இடத்தை விரிவுபடுத்துவாருன்னு ஒரு பழமொழி இருக்கு. பார்க்கும்போது அந்த இடத்த எக்ஸ்பேண்ட் பண்ணி விடுவார். அப்ப என்ன ஆகுனா நிறைய எதிரிகளை, மறைமுக எதிரிகளை மேஷராசிக்காரர்களுக்கு இந்த உருவாக்குவார். அப்ப என்ன அர்த்தம், நீங்க சூப்பரா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் மறைமுக எதிரிகள் வராங்க. ஸோ நிறைய தொழில் மூலமாக இதுவரை இருந்த தடைகள் நிவர்த்தியாக போகுது. அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. மேஷராசிக்காரங்க கண்டிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்தே தீரும். இது இன்புல்டு, ஒண்ணுமே பண்ண முடியாது. காலு வயிறு இது ரெண்டையும் இந்த தடவை நீங்க பார்த்துக்கணும். பெண்களாக இருக்க பட்சத்தில் உங்களுடைய கர்ப்பப்பையை கொஞ்சம் சுத்தமா பார்த்துக்கணும். 4ஆம் இடம்லாம் கர்ப்பப்பையை சொல்லக்கூடிய இடம் தான். அங்க குரு உட்கார போறாரு. ஸோ ஏதாவது ஒரு அபாஷன் ஆறுது, இல்லை கருக்கலையிறது, இல்லை கர்ப்பப்பையில கட்டி இருக்கிறது, பிசிஓடி இருக்கிறது, இல்லை ஏதோ ஒரு சிஸ்ட் இருக்கிறது, கர்ப்பப்பை வாயில புண்ணு வந்திருக்குன்ற மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் லைக் தட், ஏதோ ஒரு கர்ப்பப்பையோடு இயங்குது. பெண்கள் கவனமாக இருக்கணும். செலவு வந்தானே ஆகணும். சுபவிரயமா வர்றதுக்கு நிறைய வீடு மனை வண்டி வாகனம் இண்டிகேட் பண்ணாலும் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி நல்லவையும் வரும் கெட்டவையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 7.5 சனியில ரொம்ப பயந்துக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் விஸ்வரூப விட்டு தான். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு என்பது அவர்களுக்கு ஏறுமுகத்தை கொடுக்கக்கூடிய, அதுவும் 10ஆம் இடத்துல செப்டம்பர் தாண்டி எனக்கு தெரிஞ்சு டிசம்பர்ல தான். ஆனா எப்பயுமே நான் சொல்றேன் 2 மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு கிரகம் தன்னுடைய ஆளுமையை செலுத்த ஆரம்பித்து விடும் என்கிற கணக்கில் செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறமே விபரீத ராஜயோகம் மேஷராசிக்காரர்கள் காத்துட்டு இருக்கு. எகைன் குரு பேர் 5ல போய் உட்காந்துருவாரு. அப்பா தனக்காரகன் தனஸ்தானத்துல அமர்ந்தாலும், தனக்காரகன் 5ஆம் இடத்துல அமர்ந்தாலும், 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல அமர்ந்து, 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல அமர்தல் தெய்வ வாக்கு தான். மந்திரஸ்தானம்னு பேர் 5ஆம் இடத்துக்கு. நல்லா சூப்பரா இருக்க போறீங்க. பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கீர்த்தி செல்வாக்கு எல்லாம் செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் கூடி வரப்போகுது. 2027 கதையை 2027 பார்த்துக்குவோம். இப்போதைக்கு இந்த ஒரு வருடம் மேஷராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு. ஜென்மத்துல சனி வரும்போது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. உங்களுக்கு குரு 5ல உட்காந்துருவார். அப்ப டைரக்டா உங்களை தான் பார்ப்பாரு. அப்பயும் ஒன்றும் பெருசாலாம் பயந்துக்கிறதுக்கான அவசியமே இருக்காது. 2028-29 அப்புறம் எகன் குரு 6ல உங்களை பார்ப்பாரு. அதில் குரு எப்படின்னு காப்பாத்திடுவார் மேஷராசிக்காரர்களை. அப்ப என்ன பண்ணணும், குருவை பிடிச்சிக்கணும். குருவை நிந்தனை செய்யக்கூடாது. குரு வழிபாடு மேற்கொள்ளணும். குருவோடு ஏந்திருக்கணும். நிறைய யாருக்கும் தெரியாம குருவை சரணடையுங்கள். ராகவேந்திர மாதிரி மகான்களுடைய வழிபாடை மேஷராசிக்காரர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மேற்கொள்ளுங்க. சாய்பாபா வழிபாடு, மகான்கள் ஏதோ ஒரு வழிபாடு. நீங்க யாரை குருவா நினைக்கிறீங்களோ அது. மீனாட்சி அம்மனை பிடிச்சுக்கோங்க. மந்திரினின்னு பேரு, அவ பேரு. மனசுக்குள் உட்காந்து உங்களை குருவா இயக்குற. அதை தாண்டி இன்னொருத்தன் இருக்கான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆள் தான். முருகப்பெருமான் வழிபாடு இந்த தடவை அல்டிமேட்டா இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. முடிஞ்ச ஒரு தடவை பழனி போயிட்டு வாங்க, திருஆவினன்குடி போயிட்டு வாங்க. காசு பணத்துல வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சே தீரும். ஸோ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு என்பது ஆகச்சிறந்த வெற்றிகளை அள்ளி கொண்டு போகக்கூடிய புத்தாண்டாக இனிதே மலர காத்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க, சூப்பரா படிப்பாங்க. நிறைய நல்லவையெல்லாம் தேடி வரப்போகுது. நிறைய அவார்டு வாங்க போகுது, நிறைய பிரைஸ் வாங்க போகுது. இது வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு சொல்றவங்களுக்கு வாய்ப்புகள் வரப்போகுது. நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம் 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இல்லாட்டியும் 6ஆம் இடத்தை வழுக்க செய்ய போகிறாரு. நான் சூட்சமமா எடுக்கிறேன். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஜெயிப்பீங்க. 8ஆம் இடம் வழுக்கிறது. யாருக்கெல்லாம் சுயஜாதகம் நல்லாவே இல்லை, விபத்து கண்ட வர்ற மாதிரி இருந்தா கூட குருவோட பார்வையில் புனிதப்பட்டு அந்த 8ஆம் இடம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வெளியூர் வெளிமாநிலம் போக வச்சே தீரும். கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். பெயர் புகழை கொடுக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. 20 வயது 40 இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் காத்திருக்கிறது. திருமணமே நடக்குன்னு சொல்றோம். திருமண யோகம் நடக்கும். குழந்தை பிறப்புக்கு சூப்பரா அருள் பாவனை செய்ய போறார் குரு. நிறைய நல்லவையெல்லாம் கூடி வரப்போகுது. நிறைய மாமனார் மாமியார் வகையில ஒரு சொத்து பிரிவு, சொத்து சேர்க்கை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
இடம் கிடைக்கும். நிறைய உங்க தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். 12ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. ஒன்று முடிஞ்சு ஒன்று ஆரம்பிக்கிறது. ஏதோ ஒன்று நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அதன் மூலமாக லாபம் அடைய போறீங்க. செலிபிரிட்டியா இருப்பீங்க. யோகம் கிடைக்க போகுது. பெரிய பெரிய நல்ல விஷயம்லாம் தேடி வரப்போகுது. உங்களுக்கும் உங்க சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் இருந்த அந்த ஒரு மாதிரி கசப்பான நிலையெல்லாம் மாறும். ஆனா வீட்டுல கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கணும். என்னதான் இருந்தாலும் 8ஆம் இடத்திற்கு குரு பார்வை ஓகே தான். ஆனா இந்த பக்கம் 2ஆம் வீட்டை பாப்பேன்னு அடம்பிடிச்சு சனி பார்த்துட்டு இருக்காரு. அதனால கொஞ்சம் பொருளாதாரத்துக்கு ரொம்ப போராட வேண்டியிருக்கும். ஆனா போராடினாலும் நீங்க தான் ஜெயிப்பீங்க. சனி பார்க்குற வீடு சுக்கிர வீடு. அவனும் போய் அழகா உட்காந்துக்க போறான். நல்லா இருக்கு. பெருசா நெகட்டிவா ஒண்ணுமே இல்லை. நிறைய பேருக்கு வாயில சில புண்ணுகள் வரலாம். இப்பயே பேசும்போதே தொண்டை கட்டுறது, வாயில புண்ணு வர்றது, அடிக்கடி த்ரோட் பெயின் வர்றதெல்லாம் மேஷராசிக்காரங்க ஃபீல் பண்ணுவாங்க. எந்த வாய்ப்பை எடுக்கிறது விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு வாய்ப்புகள் பெறும். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு சான்ஸே இல்லாத அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும். போதும்ப்பா எனக்கு முடியலன்னு சொல்ற அளவுக்கு கிடைச்சா மொத்தமா கிடைக்குது, இல்லை ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி இந்தா நான் சொல்ற மாதிரி மறைமுகமா அசால்ட்டா இந்த தடவை பால் அடிச்சு செஞ்சுரி அடிக்கிறது மேஷம் தான். என்னதான் மற்ற ராசியை சொன்னாலுமே மேஷராசிக்காரர்கள் இந்த தடவை வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கத்த ரெடியா இருக்கீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எஸ்பெஷலி பெண்கள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். சாப்பாடு விஷயத்துல கவனமா இருக்கணும். வெயிட் போடுவீங்க. கொஞ்சம் வெயிட்டை குறைக்கிறதுக்கான வழியை பார்த்தீங்கன்னா போதும். நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, பேச்சில் கவனமா இருக்கணும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அதன் மூலமாக அவஸ்தைகளை சந்திப்பீர்கள். 40 வயது தாண்டி மேஷராசி பெண்கள் இது மட்டும் கவனம். யாருக்கும் கொடுக்காதீங்க வாக்குறுதி. பார்ப்போம்னு சொல்லிட்டு விடுங்க. பார்ட்னர்ஷிப் நோ, எழுதி வச்சுக்கோங்க. பார்ட்னர்ஷிப்ல எதுவுமே பண்ணாதீங்க. 50-50ன்ற வார்த்தை வாயில வரவே கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட்னர்ஷிப்ல எதையும் பண்ணாம இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் இருக்கக்கூடிய விரை சனி எதுவும் பண்ணாது. இல்லாட்டி அவருக்கும் நஷ்டம் வரும், நம்மளுக்கும் நஷ்டம் வரும். கூட சேர்த்து வைக்கக்கூடிய கூட்டாளிகள் உங்களுக்கு மட்டும் டிப்ஸ் ஸ்கூல் தரேன். இந்த தடவை கடக ராசிக்காரர்களையோ இல்லை தனுசு ராசிக்காரர்களையோ கும்ப ராசிக்காரர்களையோ சேர்த்து கொண்டீர்களேனா லாபம் 2 மடங்கு வரும். மற்றவங்கள கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. வேண்டாம், சரியா? இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அந்த மாதிரியான பிசினஸ் பார்ட்னரை இந்த வருடம் செலக்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஓகே, மேஷராசிக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? நான் தான் சொல்றேன், முருகப்பெருமானுடைய வழிபாடு மிகச்சரியான வாய்ப்புகளை கொடுக்கும். பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகனை பார்த்துட்டு வாங்க. முடிஞ்சா படியேறி போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. படியேறி போவது எல்லாமே சனியினுடைய ஆழ்மை அப்படியே அழகா குறைக்கும். பாத யாத்திரை போங்க. முடிஞ்சா கிரிவலம் சுத்திட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு வாழ்வில் வெளிச்சம் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக முருகப்பெருமான் அருள்வார். இந்த தடவை என்ன கலரை நிறைய யூஸ் பண்ணலாம்? மேஷராசிக்காரர்கள் இந்த தடவை நிறைய ரெட் பயன்படுத்துங்க. எல்லோ கலர் பெண்ணை கையில் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல சைனை கொடுக்கும். இந்த தடவை கொஞ்சம் எல்லோ கலரில் ஏதோ ஒரு பென், ப்ளூ பெண்ணாகவே இருக்கட்டும், நான் எல்லோ கலரில் அதிகமாக வச்சுக்கோங்க கையில். அது ஒரு பாசிட்டிவ் சைனை கொடுக்கும். நிறைய பிங்க் பயன்படுத்துங்க. பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ்ஸு. இதை மேஷராசிக்கார பயன்படுத்த பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தலைமைத்துவமும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பை இந்த புத்தாண்டு இனிதே வழங்க காத்திருக்கிறது.